நடக்கல. நாங்கள் அதுக்கு பிறகு பார்த்து நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் கருத்து எடுத்துத்தான் எங்களுடைய முடிவுக்கு வந்த நாங்கள் இல்லை உங்களுக்கு ஒருவேளை பதில் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் பலவிதமான ஆவணங்கள் எங்களுக்கு கிடைச்சி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எடுத்துனாங்க. நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஆய்வுடன் நாங்கள் தங்கி 2052 இலங்கையிலேயே புலமான ஆய்வுடன் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நிலந்த கட்டிடம் அமைத்திருந்தால் எங்களை யாழ்ப்பாணத்தில் கொண்டு வரப்பட்ட எல்லாம் இதை வச்சு பல சேவைகளை செய்யலாம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உத்தரவு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்து மக்கள் சார்ந்த நிச்சயமாக கருத்து எடுத்துக்கொள்ளப்படும். திருப்பியும் ஒரு அறிக்கை நெருங்கி கொண்டிருக்கிறபடியினால் இதோட முடித்துக் கொண்டு அடுத்த நேரம் வர முந்தி இந்த போலீசார் அந்த அண்டைய கலைச்ச பிரச்சனைகள் சம்பந்தமா அந்த மாடுகள் மாவட்டத்துக்கு வெளியில கொண்டு போற சம்பந்தமா தங்களோட அபிப்பிராயம் சொல்ல வழிகிறீங்க. தங்களுடைய என்ன விவசாய மாகாண சபை அமைச்சரும் தான் ஒன்றெண்டு வார்த்தைகள் சில விடயங்கள் கலைக்க விடும் என்று சொல்ற விடயம் அதை முடித்துக்கொண்டு யாழ்ப்பாணம் வேலையோடு பிடிச்சது நான் ஒரு யாழ்ப்பாணத்தில் வந்தார்ல என்ன சொல்றாரு அவையில் அங்கத்து டீச்சர் பிள்ளைகள் நிலைமையை தொடர்பாக பிரதியாது ஆசிரியர் சங்கங்களில் கூடி அங்கத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் சும்மா கோஆர்டினேட்டராக இருக்கிறீர்கள் அவையில் செல்வாக்கு செலுத்துகிறார்கள். ஆகவேதான் நான் ஆசிரியர் சங்கத்தை அப்படின்னா ஆசிரியர் சங்கத்தை சரியாக நடைமுறையில நான் முடிவுக்கு வரை இல்லை நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை அவைகளையும் நாங்கள் கலந்து பேசித்தான் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும். ஒரு வெடப்பிடி ஒன்று போடுவோம். சரிதானே மணிகோன் சார் எங்களுக்கு நாங்கள் செக் பண்ணுறோம் சார். அனுமதி பத்திரத்தை காட்டுறாங்க. அது சரியான அனுமதி பத்திரமானு சொல்லி பார்க்க வேண்டியது சார். காவலில் கமிட்டிருக்கிறது யாராவது வந்தா சார் அவங்களுக்கு தான் சரியா தெரியும் சார். சரியான அனுமதி பத்திரமா இல்லாட்டி அது போஜரி டாக்குமெண்ட்ஸ் சொல்லி நாங்கள் அடுத்த கிழமை டிஹெச்சோட சந்திச்சு நாங்கள் ஒரு வேலை திட்டம் கொண்டு போட்டு நாங்கள் செய்வோம். சரிதானே அப்படி பிரதாகரம் டிஹெச் மாற்றி சரி. அடுத்தது கடைசியாக இந்த நிறைய குறைபாடுகள் இருக்கின்றது. சகல பாடசாலைகளுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய கணக்கு வழக்குகள் அதுக்கு ஓடிட் பண்ணுகின்ற உரிமை சோனல் ரெக்டருக்கு இருக்கிறது. ஆனால் சரியாக ஓடிட்டுகள் நடப்பதில்லை. அப்படி நடந்தாலும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதில்லை.